யாரெல்லாம் பாண்டி அவங்களோட கடைக்கு சேரன்னு பேர் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ கடையோட ஓப்பனிங் விழா வைக்கிறாங்க. அதுல கடைக்கு வந்துட்டு சர்ப்ரைஸா நம்ம சேரன் அண்ணன் பேர தான் வச்சிருக்கிறாங்க பாண்டி. அதனால சேரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அப்பா பேர வச்சிருக்கலாம்ல, இல்லன்னா பல்லவன் பேர வச்சிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "இல்லண்ணே எனக்கு அப்பா, அம்மா எல்லாமே நீங்க தான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ தானே எங்க 3 பேரையும் வளர்த்துட்ருக்கிற. அப்போ உன் பேரு தானே வைக்கணும். இதில என்னென்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாரு. நம்ம சோழனும் சூப்பர் பரவால்ல அண்ணன் பேர வச்சிருக்கிறான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபங்ஷனுக்கு இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வானதி வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாண்டி. ஸோ வானதிக்கு கால் பண்றாங்க. வானதியும் சரி வந்துருவோம்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நல்லா கிராண்டா வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, கடையோட பேர தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க. அதில சேரன் போட்டிருக்கவுமே கடைக்குள்ள பூஜைக்கு வராம அங்க நின்னுட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன இன்னும் இவள காணோம், நம்ம எவ்வளோ சொல்லிவிட்டோம். மறுபடியும் அவள கால் பண்ணி கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. ஏன் இவ இப்படி நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கிறா? நம்ம எத்தன தடவ கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இங்க பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. "என்னாச்சு பாண்டி? என்னாச்சு? யார தேடிட்டு இருக்க? வானதிய தேடுறியா? இப்போ வரைக்கும் இங்க தானே இருந்துச்சு. சரி மேக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்றாங்க. "என்னன்னு தெரியல இன்னும் காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த பூஜைக்கு அந்த ஐயா இருப்பாங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "போதும் நேரம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ண முடியும்? போதும் வாங்க ஸ்டார்ட் பண்ணிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நடேசனும், "வா நல்ல நேரம் பார்த்துக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வானதி வந்து ஜாயின் பண்ணிக்கிறட்டும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பூஜைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வானதி வந்துட்டு அத உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நேம் போர்டு வந்து வானதி அப்படின்னு வைக்காம சேரன்னு வச்சுட்டாங்கல்ல, அந்த கடுப்புல வந்துட்டு வானதி வராம இருக்கிறாங்க. அங்க பூஜையும் ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே பாண்டி அப்ப இருந்தும் வாசல பார்த்து தேடிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்துக்கோ நம்ம இல்ல, இருந்தாலும் அவங்க குடும்பம் வந்து இருக்கவுமே நம்மள மறந்துட்டு அவனோட வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டான் பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி இப்ப நம்ம போவோம். இவன்ட்ட போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அ நம்ம பூஜை நடக்கிற இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, "என்ன வானதி இவ்வளோ நேரம் ஆயிருச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. மேக்கப் பண்ணிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருச்சா? நாங்களே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வானதி இருந்துட்டு, "நான் ஏன் வரணும்னு நெனச்சேன். இருந்தாலும் நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு, "என்ன இவ இப்படி பேசுறா? இப்ப வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு போனா" அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வானதி, "பாத்தியா நீ வாங்கி குடுத்த சட்டைய தான் போட்டிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நல்லாருக்கு, நல்லாருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிர்றாங்க. சரி பூஜை முதல்ல முடியட்டும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு, ஸோ கடையில பூஜையெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. எல்லாருமே வந்துட்டு நிலாவ தான் விளக்கேத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ண சொல்றது எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் நிலாவுக்கு சுத்தமா சாரி அதுவும் வானதிக்கு சுத்தமா பிடிக்காம தான் இருக்குது. ஸோ இவங்க அ பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா, என்னாச்சு வானதி? நீ வேகமா வந்துருன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் காணோம்" அப்படின்னு சொல்லவும், உடனே வானதி சொல்றாங்க, "இவ்வளோ நேரமா நான் இல்லைன்னா நீ பூஜை ஆரம்பிக்காமலா இருந்த? எல்லாமே ஆரம்பிச்சுட்டேல்ல, இவன் வந்தா வாரா வராட்டி போறான்னு நினச்சிட்டு தானே நீ இருந்த" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பாண்டிகிட்ட சொல்றாங்க. "ஏய் என்னாச்சு? எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கிற? என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்ல ஒண்ணும் ஆகல. இன்னும் என்ன ஆகணும்? உனக்கு தான் உன் குடும்பம் வந்துட்டாங்க அப்படின்னா, நீ என்னைய மறந்துருவியே! என்னைய தேட மாட்டியே! அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி உளர்ற? நேத்து தான நான் படிச்சு படிச்சு அவ்வளோ தூரம் சொல்லிவிட்டேன். காலையில வேகமா வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் சரிதான். கடைக்கு என்ன பேர் வச்சிருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. எங்க அண்ணன் பேர் வச்சிருக்கேன். சேரன்னு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சேரன் தானே பேர் வச்சிருக்க. என் பேரையா நீ வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி வானதி வந்து கேட்குறாங்க. "என்ன வானதி பேசுற நீ? முதல்ல வெளில வா" அப்படின்னு சொல்லிட்டு வானதிய வந்து கூட்டிட்டு வராங்க பாண்டி. வந்துட்டு, "என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற? எங்க வீட்ல எல்லாருமே இருக்காங்க. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! உங்க வீட்ல இருக்காங்க. அவங்க காதுல விழுந்துறக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? வருங்கால பொண்டாட்டி நானு அது தெரியும்ல. நீயி எல்லாம் உங்க அண்ணன் பேர வச்சிருக்க கடைக்கு, நீ என் பேர தான் வைப்பன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீ என் பேர வைக்கல" அப்படின்னு சொல்றாங்க. "நான் காசு தரலன்னு சொல்லிட்டு என் பேர நீ வைக்கலையோ?" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டிக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. "எனக்கு பயங்கரமா கோவம் வருது. தேவையில்லாத பேச்ச நீ பேசிட்டு இருக்கிற. இந்த நேரத்தில உன்னை எதுவும் திட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்றாங்க. "ஆமா, நீ வந்து என் கடைக்கு வந்துட்டு என் பேரு தான் வப்பான்னு பார்த்தேன். ஆனா நீ உங்க அண்ணன் பேர வச்சிருக்க. எப்படி உங்க அண்ணன் கடையில நீ வேலை பார்க்குறன்னு அர்த்தம் அப்படித்தானே?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி பேசுற? கடை மட்டும் தானே எங்க அண்ணன் பேர்ல வச்சிருக்கேன். இதுல வர லாபத்துலலாம் உனக்கு தானடி நான் வாங்க போறேன். நம்ம ஃப்யூச்சருக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு தாண்டி அது ஆகும்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. நீ என்ன சொன்ன? ஏன் கல்யாணம் முடிச்சுட்டா எல்லாமே நமக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த. கடைக்கு மட்டும் உங்க அண்ணன் பேர வச்சிருக்கிற. இப்போ உங்க அண்ணன் வந்து கேட்க மாட்டாங்களா? இவ்ளோ லாபம் வருதுல்ல, கடை என் பேர தானே வச்சிருக்க. அப்ப
அப்ப எனக்கு தான் இந்த பங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் சொல்ல மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடி பைத்தியம் மாதிரி பேசுற? எங்க நின்னு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற? எங்க அண்ணன் என்ன உன்னைய மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வானதிக்கு கோவம் வருது. "எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்டா. நீ எப்ப பார்த்தாலும் உன் குடும்பம், குடும்பம்னு மட்டும் தான் நீ நெனச்சுட்டு இருப்பன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் தேவையில்லாம நான் வந்து நிக்கிறேன் பாத்தியா? எதிர்பார்த்து வந்து நிக்கிறேன் பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நிலா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ "நீ இருந்தா இரு, இல்லன்னா கிளம்பி போடி" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி திட்ட உடனே, நிலா இருந்துட்டு "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு "இந்த வந்துட்டாங்க அடுத்து. உங்க சேரன் அப்புறமா எல்லா மரியாதையும் இவங்களுக்கு தான் தருவீங்க. நானும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வரப்போறவ தான் அப்படிங்கிற எண்ணம் உங்க யாருக்காவது இருக்குதா? என்னைய தான் மாத்தி மாத்தி வேல வாங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலாவ மட்டும் தான் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாண்டிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. வேகமா வானதி அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறாங்க. "மரியாதையா இங்கேருந்து போயிரு. இனிமே மூஞ்சிலே முழிக்காத. நான் கடை திறந்திருக்கிறோம். நல்லபடியா இருக்கணும். சண்டை போடாம இருக்கணும்னு நான் நெனச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நீ பண்றது, நீ பேசுறது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. மரியாதையா போயிரு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீ சொல்லுவடா, ஏன் சொல்ல மாட்ட? இப்ப கடை திறக்கிறது இந்த லீஸுக்கு எடுத்திருக்கிற ஏதோ கடை இந்த இடத்தையே வாங்கி போட்ட மாதிரி அவ்வளோ தூரம் நீ பேசிட்டு இருக்கிற. லீஸுக்கு தானே எடுத்திருக்க. இதுக்கே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிற. இந்த இடத்த மட்டும் வாங்கிட்டேன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்காங்க இந்த வானதி. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நிலா, "என்னாச்சு? எதுக்கு நல்ல நாள் பொழுதுமா எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "அது எங்களோட சொந்த இது. சண்டை போடுவோம், கூடிக்கிருவோம், என்னனாலும் பண்ணிக்கிருவோம். அத ஏன் நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. உங்க வீட்ல இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணணும்னா, நீங்க அவங்கக்குள்ள வச்சுக்கோங்க. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்னா, எதுக்குனாலும் போட்டுக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து நீங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது." அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாண்டிக்கு கோவம் வந்துருது. "நீ முதல்ல இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. நிலாவும் இத இத பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே போயிர்றாங்க. அதுக்கப்புறம் "சாரிங்க. அவ வந்து என்னத்தையாவது பேசிருவா. வாய் இருக்குன்றதுக்காக என்னத்தையாவது பேசிறா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. கோவப்படாதீங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பரவால்ல. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல நாள் பொழுதுமா எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலான்னு நெனச்சுட்டு தான் நான் வந்தேன். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. உண்மையிலேயே வந்து நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் நடுவுல வந்திருக்க கூடாது. அது ஏன் தப்பு தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! அப்படிலாம் இல்ல. என்னைய அவளுக்கு அவளோட சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பாண்டி நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறேனா? வானதி எப்பயுமே இப்படிதான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு, "சரி வாங்க, நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிர்றாங்க. அதுக்கப்புறமா அ பாண்டி இருந்துட்டு, "பார்த்துக்கோ எவ்வளோ பெருந்தன்மையா எடுத்துட்டு போறாங்கன்னு. அவங்க கால் தூசிக்க கூட நீ ஆக மாட்டடி. இன்னும் நீ என்னலாம் பண்ண போறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பயே நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எங்க குடும்பத்துல இருந்து என்னைய பிரிக்கணும்னு நீ நெனைக்கிற. இனிமே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சுத்தமா என்னைய அந்த குடும்பத்த விட்டே பிரிச்சுருவேன்னு நான் நெனைக்கிறேன். இப்பதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட நான் சேர்ந்து வாழ்ந்தா எப்படினாலும் என் குடும்பத்த விட்டு பிரிச்சுருவியோ! அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை மூட்டி விட்டுருவியோ! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு உன்னைய நினைக்கும்போது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பாண்டி நீ இப்படி பேசுற? நல்ல நாள் பொழுதுமா இப்படிலாம் பேசுற? கடைக்கு எதுக்கு என் பேர வைக்கலான்னு மட்டும் தானே கேட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டி லவ் பண்ணா உடனே கடைக்கு உன் பேர வச்சிரணுமா? நீ நேத்து வந்தவ. ஆனா எங்க அண்ணன நாங்க சின்ன வயசுலேருந்து எங்க அண்ணன் எங்கள தூக்கி வளர்த்துருக்கு. எங்க அம்மா முகத்த கூட நாங்க அவ்வளவா பார்த்தது கிடையாது. எங்களுக்கு அம்மாவா, அப்பாவா இருந்தது எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன தவிர வேற யாருக்கும் எனக்கு முக்கியம் கிடையாது" அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிர்றாங்க. ஸோ இந்த வானதி வந்து கண்டிப்பா 7:30 கூட்டும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.